வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கடலூர் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் ராமலிங்கம் பேசுகிறேன். இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம். இங்கு ஜாதகம் பார்க்கப்படுகிறது, திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது, எண்கணித முறைப்படி பெயர் வைக்கப்படுகிறது, ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆண் பெண் இருவருக்குமே வயது வரம்பின்றி ஜாதகம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எளிய முறையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பாடங்கள் நானே தருகிறேன். ஈஸியாக நீங்கள் ஜாதகம் கற்றுக்கலாம். ஜாதகம் கற்று நீங்கள் தொழில் செய்யணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஜோதிடம் ஒரு சயின்ஸ், முழுக்க அறிவியல். இந்த அறிவியலை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கலான்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஜோசியத்தை போக தேவையில்லை. அதனால் என்கிட்ட ஜோதிடம் கற்றுனீங்கன்னா அருமையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்களே நடத்தலாம். அதனால் அது ஒரு பெரிய விஷயம். நான் கற்றுக்கிட்டு அது மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நிச்சயமாக நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? அது ஒரு பெரிய கொடிய தோஷமா? செவ்வாதோஷத்தில் பிறந்தது பொண்ணு பாவம் பண்ணுதா? அது என்ன பண்ணும்? இது மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்ல போகிறேன். செவ்வாய் தோஷம் சொன்னால் லக்னம் அல்லது ராசிக்கு 2ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரகம் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று மூல நூல்கள் கூறுகிறது. அதை சொல்லி அதனுடனேயே ஒரு 23 வகை எக்ஸம்ஷன் பரிகாரங்கள், அதாவது பரிகாரம்னா என்னன்னா விதிவிலக்குகள். பரிகாரம்னு அதில் சொல்கிறாங்க, ஆனால் நான் விதிவிலக்குகள் நான் சொல்கிறேன். எக்ஸம்ஷன் அதிலே கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு செவ்வாதோஷம் உள்ள ஜாதகத்துக்கு ஜாதகத்திலே நிவர்த்தி ஆகிற மாதிரி எக்ஸம்ஷன் 23 வகை எக்ஸம்ஷன் இருக்குது. ஆக ஒரு ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருந்தது ஒரு 10% தான் இருக்கும். அது பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது. முக்கியமாக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. செவ்வாதோஷம் பாதிப்பை ஏற்படுத்தாது. எந்த தோஷமும் இறப்பை ஏற்படுத்தாது, பாதிப்பை ஏற்படுத்தாது, காலதாமத்தை மட்டுமே ஏற்படுத்தும். எனவே செவ்வாதோஷம் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். செவ்வாய் மேஷத்தில் விருச்சிகத்தில் இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் கடகத்திலும் மகரத்திலும் இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாயை குரு பார்த்தால் தோஷம் இல்லை. செவ்வாயுடன் சனி, ராகு போன்ற கிரகங்கள் இருந்தால் தோஷம் இல்லை. அதேபோல் செவ்வாய் நட்பு வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை. இதுபோல் 23 எக்ஸாம்ஷன் இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷம் பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி என்னுடைய கருத்து என்னவென்றால், செவ்வாய் தோஷம் பெண்களுக்கு மட்டுமே, ஆண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு சுக்கிரதோஷம் என்று சொல்வார்கள். அதனால் ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணுக்கும் சுக்கிரதோஷம் உள்ள ஆணுக்கும் இணைக்கலாம். அது நல்ல ஒரு பொருத்தமாக இருக்கும். எனவே எந்த தோஷத்தை பற்றியும் தயவுசெய்து கவலைப்படாதீர்கள். உங்கள் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ செவ்வாதோஷம் இருக்கிறது என்று சொல்லி காலதாமதமானால் உடனே ஜாதகத்தை எடுத்து வாருங்கள். அந்த தோஷம் எப்படி நிவர்த்தி ஆகிறது என்று சொல்லி உடனே திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை நாம் செய்யலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். செவ்வாய் தோஷம் ஒரு பெரிய விஷயமில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.